அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் மிக அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருக்கோம். ஒரு ஈவினிங் போல் தான் இந்த விளாக் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். சவுதியில் வந்து நல்ல மழை பெஞ்சிகிட்டு இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு வாசலில் நின்று பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே வந்துட்டு இந்த கிளிப்பிங்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. அழகான குளிரான மலை சூப்பராக இருக்குது. 1 இயர் ஆகிடுச்சு. ஒரு வருஷம் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம். ஆனால் இந்த மலையில் போய் விளாடணும், ஓடணும், முடியாதுன்னு ஆசையாக இருக்குது. பட் நான் இன்னும் சின்ன பையனாக இருக்கிறதுனால எங்கள் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணல போய் வெளில போய் விளையாடுறதுக்கு. யார் இவன் ஒன்னையே சுற்றி 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 வரான். ஸ்ட்ராங் காஃபி, லைட் காஃபி, மீடியம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப லைட்டாக இருந்தாலும் நல்லா இருக்காது. மீடியம். எனக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பிடிக்கும். உனக்கு ஸ்ட்ராங்கு பிடிக்கும், எனக்கு மீடியம். மீடியமாக இருக்கணும் எதுவாக இருந்தாலும். ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா நீங்கள் சாப்பிடுங்க, நான் சாப்பிட மாட்டேன். காஃபி போட்டுட்டேன். பார்க்குறவங்க மக்களே, நான் தான் காஃபி போட்டுட்ருக்கேன். எனக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. இந்த புது சேனல் வந்து இல்லைன்னு நீங்கள் வீடியோக்கே வரது இல்லை. இந்த வீடியோக்கு எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அதிகமாக. எல்லாம் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. சிஸ்டர்னு ஒன்று தான் எல்லாரும் கூப்பிடுறாங்க. என்னை யாரும் கேட்க மாட்டேங்க. கமெண்டில் நிறைய பேர் என்னை பற்றி கேட்டாங்கன்னா நானும் வருவேன். இன்னைக்கு கூட அண்ணன் எப்படி இருக்காங்க அண்ணன் கேட்குறவங்க எல்லாருமே வீடியோ அவங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். வந்து நிற்பேன். கண்டிப்பாக மக்களே ரீச் ஆகிறதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் வீடியோ கண்டென்ட் நிறையா கொடுத்துக்கிட்டே இருப்போம். என்னடா என் மூஞ்சி வந்து இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. தூங்கி எந்திரிச்சு அப்படியே இருந்ததில் ஒரு மாதிரி வீங்கி போன மாதிரி இருக்குது. மழை பெய்யும் போது மழையை பார்த்துட்டே வந்து அந்த அவுட்டோர் பிளேஸில் இருந்து ஒரு காஃபி குடிக்கிற ஃபீலே தனி. அப்படி தான் இருந்துச்சு. நான் காஃபி போட்டுட்டு வரங்காட்டியும் கொஞ்சம் மழை வேறு நின்றுச்சு. இருந்தாலும் லேசாக தூரல் இருந்துச்சு. சரி அதையாவது என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ட்டு அங்கேயே வந்து ஒரு பக்கம் அப்படியே உட்காந்து நாங்கள் காஃபி வந்து என்ஜாய் பண்ணி குடிக்க ஆரம்பித்தாச்சு. இங்கே ஒரு குட்டி பூனை வந்துட்டு ரொம்ப பசியோடு வந்து கத்திக்கிட்டே இருந்துச்சு. அதை வந்து பார்க்கும்போதே ரொம்ப சாப்பிடாத ரொம்ப பாவமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே சகில் குட்டி ஓடி போயிட்டு வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்து வந்து வச்சுட்டான். நிலா குட்டி லக்கி குட்டியோட இந்த ட்ரை ஃபுட் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து வச்சான். நல்ல நேரம் அதுக்கு அது பிடிச்சிருந்துச்சு. அது வந்து சாப்பிடவும் அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே இன்றைக்கி அதோட பசி ஆற்றியாச்சு அப்படின்ட்டு. A few moments later. அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சகில் குட்டிக்கு வந்து மேகி சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொல்லியிருந்தான். அவனுக்கு மட்டும் ஒரு மேகி போட்டிருக்கேன். இங்கே பீஸா செய்யறதுக்காக டோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் வந்து 1 கப் அளவுக்கு ரைஸ் வந்து மதியம் வடித்த ரைஸ் வந்து மீந்துருச்சு. சரி இது இருக்கட்டும், இதில் வந்து உங்களுக்கு ஒரு முறுக்கு ரெசிபி வந்து செஞ்சு காமிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு ரைஸ் மீந்துருந்துச்சு இல்லையா, அதுக்கு வந்து நம்ம 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் முறுக்கு மாதிரி தான். நம்ம வந்துட்டு டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை வந்துட்டு லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கலர் மாறாத லேசாக சூடு பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ லேசாக இது வந்து செவந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு பார்த்திங்கன்னா நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை நல்லா பொடி பண்ணி எடுத்து வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்துட்டு இதை ஒரு மிக்சிங் பவுலுக்குள்ளே மாற்றிக்குவோம். மாற்றிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, மீந்து போன ரைஸ், அதாவது தண்ணி ஊற்றாத ரைஸ். அது நம்ம மதியம் செஞ்சுருந்தோம் அப்படின்னாக்கா நைட்டுக்கு ஈவினிங்க்கு இந்த முறுக்கு செஞ்சிடலாம். மீந்து போயிருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த ரைஸ் வந்து 1 கப் அளவுக்கு இருக்குது இல்லையா, ஸோ இதை வந்துட்டு நான் அப்படியே மிக்ஸி ஜாருக்குள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றாத ஒரு பல்ஸ் கொடுத்து அரைச்சிக்கோங்க. அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி, 2 ஸ்பூன் தான், நிறைய தண்ணி சேர்க்க வேணாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்து வந்து இந்த மாவோடையே இதையும் சேர்த்துடலாம்.
இந்த ரெசிபிலாம் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம செல்லம் டிப்ஸ் சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் இந்த ரெசிபி ஷேர் பண்ணல. சரி, இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன். அண்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கீ வந்து லைட்டாக மெல்ட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஹீட் பண்ணி இல்லை, மெல்ட் பண்ணி. அண்ட் வந்து வெள்ளை எள்ளு இருந்துச்சு, அது சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் அண்ட் காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த சாதத்தை வந்து அரைச்சி எடுத்து வந்திருக்கோம் இல்லையா, இதுலேயே தண்ணி இருக்கும். அப்படியே சேர்த்து எல்லாத்தையும் நம்ம ஒரு டோவாக பிசைஞ்சிக்கலாம். இது சேர்த்தும் உங்களுக்கு வந்துட்டு தண்ணியாக இருக்க மாதிரி, அதாவது மாவு வந்து நல்லா திக்காக வராமல் தண்ணியாக இருக்குது அப்படின்னாக்கா, வீட்டில் இடியாப்ப மாவு இருந்துச்சுனாக்கா 1லேருந்து 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு மாவு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், ஒரே டோவாக இருக்குது. ஸோ இதை வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க, ரொம்ப கட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் இந்த சைடு வந்துட்டு நம்ம முறுக்குக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து இதில் அச்சு வந்து நம்ம மாற்றிக்கலாம். இந்த உரலில் 3 கண் இருக்க மாதிரி உள்ள அச்சு வந்துட்டு நான் போட்டுக்க போகிறேன். ஸோ இது என்ன பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் சோடா இருக்கிற பாக்ஸ். அது தீர்ந்ததுக்கப்புறம் நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லையா, ஸோ அந்த பாக்ஸு தான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த அச்சு எல்லாமே போட்டு வைக்கிறதுக்கு நல்லா இருக்குது இந்த பாக்ஸ், கம்ஃபர்டபுளாக. அதனால இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுவுமே ஒரு டிஐஒய் மாதிரி. நீங்களும் இந்த மாதிரி வேஸ்ட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்குமே வந்துட்டு தேடுறதுக்கு கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக வந்து எடுத்துடலாம். ஸோ இதில் தான் இது இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி நீட்டாகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் இந்த 3 கண் இருக்க மாதிரி உள்ள இந்த அச்சு தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் கீ அப்ளை பண்ணிக்கலாம். கீ இல்லை ஆயில் ஏதாவது அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு உருண்டை அப்படியே எடுத்து இதில் வச்சு நம்ம யூஸ்வலாக எப்படி முறுக்கு புளிவோமோ அதே மாதிரி தான். நீங்கள் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு புளியறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்காது. ஸோ ரொம்ப கட்டியாக பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா புளிய வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ ஒரு ஆயில் தடவுன ஜல்லிக்கரண்டியில் நம்ம ஒரு முறுக்காக புழிஞ்சி எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு அதில் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். நான் ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியில் வச்சு புழிஞ்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கடாயிலே வந்து புழிஞ்சி அப்படியே வந்து எடுத்துட்டேன். ஸோ பொறுமை வந்து கொஞ்சம் நேரம் தான் இருக்கும் இல்லையா, ஸோ அது வரைக்கும் தான் இந்த மாதிரிலாம் நம்ம பொறுமையாக செய்கிறது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக அதிரடி தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது மட்டும் உங்களுக்கு நான் இதில் போட்டு காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் அதையும் காமிக்கிறேன் எப்படி புழிஞ்சேன் அப்படின்ட்டு. அதுதான் ஈஸி என்னை பொறுத்த வரைக்கும், இதில் ஒன்று ஒன்றா செஞ்சு எடுக்கிறத விட. முறுக்கு வந்து 2 சைடுமே வந்துட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் சலசலப்பெல்லாம் இந்த மாதிரி அடங்கிடும். அடங்கினதுக்கப்புறம் இந்த முறுக்கை நம்ம எடுத்துடலாம். அகெயின் இதே மாதிரியே வந்துட்டு நம்ம எத்தனை முறுக்கு போடுறோமோ ஸோ அதெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். ஜஸ்ட் வந்துட்டு வீட்டில் இருக்கிற பொட்டுக்கடலை அண்ட் வந்து மீந்து போன சாதம், இதில் வந்து சூப்பரான இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு. நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் வந்து 2 நாள் 3 நாள் வச்சு கூட நீங்கள் வந்து சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எவ்வளோ சாஃப்டாக வந்து புளிய வருது பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் வந்துட்டு அப்படியே வந்து எண்ணெயில் அப்படியே புழிஞ்சி விட போகிறேன். எங்கள் அம்மா இந்த வீடியோலாம் பார்த்தாங்கன்னா என் பொண்ணா இது அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி முறுக்கெல்லாம் சுடும்போது நான் கிட்ட கூட என்னை வச்சுக்க மாட்டாங்க. நீ போய் எண்ணெய் தெளிச்சிரும் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம பொண்ணா இதெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கும் போது அவங்களுக்கே கொஞ்சம் ப்ரௌடாக இருக்கும்னு நினைக்கிறேன். சந்தோஷமாக தான் இருப்பாங்க அம்மா. எப்படின்னாக்கா நம்ம பொண்ணு நம்மளை மாதிரி எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கிட்டா அப்படின்ட்டு. அதே மாதிரி நீங்கள் யாருக்கிட்ட வந்து சமையல் கற்றுக்கிட்டீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. என்னோடய சமையல் வந்து மேக்ஸிமம் சமையல் வந்து எங்கள் அம்மாவோட சமையல் தான். எங்கள் அம்மா கிட்ட நான் கேட்டு கற்றுக்கிட்டது. எங்கள் சைடில் என்னென்ன செய்வாங்களோ அதெல்லாம் தான். அதே சமயம் மாமியார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாமே நான் வந்துட்டு கற்றுக்கிட்டேன். இப்போ வரைக்கும் அது என் குக்கிங்லேயும் இருக்குது. ஆனால் நான் வந்து என்னோடய மதர்-இன்-லா வீட்டில் அதிகமாக குக் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு சமையல் தான். எங்கள் அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி காதில் வச்சுக்கிட்டே வந்துட்டு சமையல் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்படி தான் வந்துட்டு நான் ஆஃப்டர் மேரேஜ் குக்கிங் வந்து கற்றுக்கிட்டது எல்லாமே. ரசத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன்று ஒன்றா வந்துட்டு கற்றுக்கிட்டேன். எல்லாமே வந்துட்டு நம்ம
வீட்டில் இருக்கிறவங்க குறை சொல்லாமல் ரசித்து ருசித்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்காக நம்ம என்ன வேணால் பண்ணுவோன்னு தோணும் இல்லையா? அப்படி தான் வந்துட்டு என் ஹஸ்பண்டுக்காக வந்து நான் சமையல் வந்து நல்லாவே கற்றுக்கிட்டேன். நான்வெஜ் குக் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்கிட்டது எல்லாமே வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்காக தான். ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்துட்டு இப்போவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது உங்கள் வீட்டு சமையல், அதாவது அம்மா வீட்டு சமையலா இல்லை மாமியார் வீட்டு சமையல் ஸ்டைலா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ முறுக்கோட அந்த கிறிஸ்பினஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு கிளிப்பிங்கில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். முறுக்கு வந்து செம்மையாக இருந்துச்சு. இதை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டுக்கிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து குட்டீஸ்க்கு கொடுக்கலாம். 2-3 டேஸ்க்கு மேலேயே வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து நான் வந்துட்டு பீஸா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரி டோவும் வந்து நல்லா ரெடியாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு கிளிப்பிங்ஸாக தான் காமிக்க போகிறேன். நான் வந்து ஒரே பீஸாவாக தான் பண்ண போகிறேன். ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒரு ட்ரே வந்துட்டு ஓடிஜிக்கே கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ட்ரேலேயே வந்துட்டு ஒரு ஸ்கொயர் மாதிரி பண்ணேன். ஸோ ரவுண்டு ஷேப்பில் வந்து பண்ணோம் அப்படின்னாக்கா ரெண்டு வைக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி அதே மாதிரி கூட பண்ணியிருக்கோம். பட் வந்துட்டு அதுக்கெல்லாம் இப்போ வந்து டைம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வந்துட்டு ஒரே ட்ரேலே எல்லாத்தையும் வச்சுருவோம் அப்படின்ட்டு. இன்னொன்று, நான் பண்ணுற பீஸாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே போடுற இந்த டாப்பிங்லாம் நிறையா இருக்கும். சிக்கன் போட்டிருக்கேன், மஷ்ரூம் போட்டிருக்கேன், கேப்சிகம், ஆனியன், சீஸ், ஆலிவ் அந்த மாதிரி எல்லாமே போட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு பீஸா வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த பீஸா வந்து எப்படி பண்ணேன் அப்படிங்கிற ரெசிபி வேணும்னா கேளுங்க, நான் ஃப்யூச்சரில் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். மேலே வந்து ஃபைனலாக வந்து சில்லி ஃப்ளிக்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் போட்டு செம்மையாக ஒரு பீஸா. நம்ம வந்துட்டு வெளியில் வாங்குகிற பீஸாவில் கூட இவ்வளோ ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக ஒரு டேஸ்ட்டாக இருக்காது. மஷ்ரூம் அந்த மாதிரி தான் அங்கங்கே ஒன்று கிடக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சிக்கன், மஷ்ரூம் அண்ட் வந்துட்டு கேப்சிகம் அந்த மாதிரி தான் வந்துட்டு போட்டிருந்தோம். செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல வெளியில் பெஞ்ச மழைக்கும் வீட்டில் செஞ்ச சூப்பரான ஒரு பீஸாவுக்கும் சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி நைட்டு வந்துட்டு டின்னர் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்படியே வந்து லைட்டாக ஏதாவது மூவி போட்டு விட்டுட்டு அப்படி பார்த்துக்கிட்டே வந்துட்டு அன்றைக்கி டின்னர் வந்து முடித்தோம். வெளில பெய்கிற மழைக்கும் வீட்டில் சுட சுட சாப்பிட்றதுக்கும் செம்மையாக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபீல் பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களில் ஒருத்தியாக என்ன நீங்கள் நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.